ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் 10 முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே கடாயிலேயே 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் இதோட 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் இந்த மாதிரி கொதி வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாசனைக்காக இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து கார்னிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான அவல் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.